இன்றைய மிக்ஸ் அண்ட் மெச்சில் பரபரப்பான நரக்ஸ் விருக்ஸ் செய்திகள் பிரித்தானியா முதல் தமிழகம் வரை காத்திருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முன்னெப்போதும் நடக்காத வகையில் இந்த முறை தேர்தல் தனித்துவமாக எந்த ஒரு கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை வழங்காத வகையில் முடிவுகளை வெளிப்படுத்தியமை தமிழ்நாட்டு வரலாற்றில் அது இன்று வித்தியாசமான ஒரு பரிணாம நகர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதனால்தான் இன்று தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களை பெற்றாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்பதில் தாமதங்களும் இழுத்தடிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இறுதி நேர உடற்பு குழப்பங்களும் உருவாகின. நேற்றிரவு வரை தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காதால் பதவியேற்பு ஏற்பாடுகள் எல்லாம் திடீரென நிறுத்தப்பட்டன. ஆயினும் இந்த செய்தி பரவிக்கொள்ள முன்னரே விஜயின் பதவியேற்பு நிகழ்வை காண சென்னையில் திரண்ட தொண்டர்களும் ரசிகர்களும் ஏமாற்றமடைந்து நேரு உள்ளரங்கத்துக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அலறி அரட்டி அகன்ற காட்சிகள் எல்லாம் இன்று பகல் நடந்தன. ஆளுநர் அர்லேகர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கும் வகையில் அதிகாரபூர்வ ஆணையை பிறப்பிக்காமல் கேரளாவுக்கு பயணத்தை மேற்கொண்டு விட்டதால் விஜயை இன்று முதலமைச்சராக காண திரண்ட அவரது ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் அழுது அரன்று அகன்றனர். பெண் தொண்டர்கள் தரையில் அமர்ந்து அழுத காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரல் எனப்படும் முன்னிலையில் உள்ளது. தற்போது ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் விஜய்க்கு ஆதரவாக அவரது தரப்பு இளைஞர் அணிகள் திரட்சியை ஏற்படுத்த முற்படுவதால் ஆளுநரை கண்டித்து இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வெடிக்குமோ என்ற ஐயங்களெல்லாம் இப்போது உருவாகியுள்ளன. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினர் இவ்வாறு ஒரு போராட்டத்தை திட்டமிட்டால் அது தமிழகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். இதனால்தான் சென்னை மெரினா கடற்கரை உட்பட்ட இடங்களில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜல்லிக்கட்டு போராட்டம் போல விஜயை ஆட்சி அமைக்க வழிவிடக் கோரிய போராட்டங்கள் மெரினா கடற்கரையில் உருவாகக்கூடும் என்ற ஊகங்கள் வெடித்துள்ளன. ஆளுநர் மாளிகைக்கு வெளியே தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள சிலர் ஆளுநருக்கு எதிரான வாசகங்களை எழுதிய பதாகைகளை தாங்கியபடி எதிர்ப்பு தெரிவித்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மொத்தம் ஆளுநர் விஜயின் பதவியேற்பை தாமதிக்க வைப்பது போராட்டங்களை வெடிக்க வைக்கும் என்ற அச்சங்களை உருவாக்கியுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு போதுமான பெரும்பான்மை இல்லாமல் இதற்கு முன்னரும் பல மாநிலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஆளுநர் ஏன் விஜய் விடயத்தில் இவ்வளவு இழுத்தடிப்பு செய்கின்றார் என்பதுதான் இப்போது புரியாத புதிராக உள்ளது. பொதுவாகவே இவ்வாறாக பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அதிகாரத்துக்கும் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க சட்ட சபைகளில் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால்தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் வந்தன. இந்த தீர்ப்புகளையெல்லாம் தெரிந்தும் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க சொல்லாமல் இருப்பது இன்று கேரளாவுக்கு பயணமாகியமை தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்தில் கட்சி வேறுபாடுகளின்றி விஜய்க்கு ஆதரவாக குரல்களும் வருகின்றன. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றன. கமலஹாசன் குரல் கொடுத்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் குரல் கொடுத்திருக்கின்றார். விஜய் முதல்வராக பதவியேற்கும் முன்னே அவருக்கு சட்ட ரீதியான முட்டுக்கட்டைகளை போடும் இந்த முயற்சிகள் அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்படுகின்றன. தேர்தல் காலத்தில் விஜயை கடுமையாக எதிர்த்தவர்களும் கூட இப்போது ஆளுநரை இந்த விடயத்தில் கராராக விமர்சிக்கின்றனர். விஜயை கைப்பாவையாக வைத்துக்கொள்ள பாஜக முயற்சிப்பதாகவும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழக அரசியலுக்குள் தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் ஆளுநரும் அதற்கு தோதாக செயல்படுவதாகவும் கண்டனம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜயை பதவியேற்க அனுமதிப்பதுதான் அரசியல் சட்டபூர்வமான கடமை என தெரிவித்தார். இதேபோல தமிழக வெற்றி கழகம் தனியொரு கட்சியாக 108 இடங்களை கைப்பற்றிய நிலையில் அதன் தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழக மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சட்டமன்றத்தின் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர ராஜ்பவனில் அல்ல என SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிய விடயத்தையும் கமலஹாசன் தனது அறிக்கையிடலில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். டெல்லி விஜயை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இவ்வாறான பல தில்லாலங்கடிகளை செய்வதான பரபரப்பு கதைகள் எல்லாம் தொடர்கின்றன. இந்த நிலையில் விஜய் ஆட்சியை அமைக்க முடியாமல் தமிழகத்தில் ஆளுநர் ஊடான குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒருவேளை நடைமுறைக்கு வந்தால் 6 மாத காலம் கழித்து வரக்கூடிய புதிய தேர்தலில் விஜய்
200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வார் என்ற செய்திகளும் வருகின்றன. இப்போதைக்கு அதிமுக தரப்பு இந்த விடயத்தில் மௌனம் காக்கின்றது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எனப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக வெளியான செய்திகள் தவறானது எனவும், எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என அதிமுக வட்டாரங்கள் கூறிக்கொண்டாலும், குதிரை பேர வெடிப்புகளுக்கு அதிகம் இலக்காகக்கூடிய கட்சியாக தற்போது அதிமுக நோக்கப்படுகின்றது. இதனால் தான் முன்னைய அனுபவங்களின் எச்சரிக்கையுடன், அதாவது சசிகலா, ஓபிஎஸ், பன்னீர்செல்வம் போன்றவர்களின் எச்சரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவில் பிடியை இறுக்கியுள்ளார். இதற்கிடையே திமுகவின் ஆட்சியாகின்றதும் மத்திய அரசு தமிழக தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதமும் புதிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஹிந்தி கற்கை திட்டத்தை செயற்படுத்தும் வகையில் உடனடியாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடுமாறு தமிழக தலைமைச் செயலகத்திற்கு மத்திய அரசாங்கம் அழுத்தம் வழங்கியுள்ளது. அதுவும் திமுக ஆட்சியிலிருந்து அகலும் நேரம் பார்த்து. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இந்த ஹிந்தி திணிப்பு பாடத்திட்டங்களை எதிர்த்ததால் மத்திய அரசு வழங்க வேண்டிய சமக்ர சிக்ஷா நிதி தமிழகத்துக்கு முடக்கப்பட்டது பெரும் அரசியல் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இப்போது ஆட்சி மாறியதும் மும்மொழி கொள்கையை ஏற்றாக வேண்டும் என்ற அழுத்தத்தை டெல்லி மீண்டும் பிரயோகிப்பதற்கும் விஜயின் முதலமைச்சர் பதவியேற்றத்தை தடுப்பதற்கும் இடையில் ஏதாவது முடிச்சுக்கள் இருக்கலாம் என்ற ஐயங்கள் எழுந்துள்ளன. அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியா 2024 பொது தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் ஒரு நாடளாவிய தேர்தலை இன்று எதிர்நோக்கி வருகின்றது. இங்கிலாந்து பிராந்தியம் உட்பட இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தல்கள் பிரித்தானியாவுக்கு மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றன. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பித்த வாக்களிப்பு இரவு 10 மணிக்கு முடிவடைந்த பின்னர் வெளியாகும் முடிவுகள் ஆளும் தொழிற்கட்சிக்கு மிகவும் சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தும் என ஊகிக்கப்படுகின்றது. இங்கிலாந்தில் உள்ள 136 உள்ளூராட்சி சபைகள் எனப்படும் கவுன்சில்கள் மற்றும் 6 பெரிய நகரங்களின் முதல்வர்கள் தெரிவுகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு இப்போது இடம்பெற்று வருகின்றது. உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு அப்பால் ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸில் அவற்றின் தேசிய சட்டமன்றங்களுக்கு, அதாவது நாடாளுமன்றங்களுக்குரிய தேர்தலும் இன்று நடைபெற்று வருகின்றது. நெருக்கடியில் உள்ள பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் வெறுமெனவே ஊகிக்கப்படுகிறது. சில உள்ளூராட்சி அமைப்புகள் இன்று இரவே வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்கும். பெரும்பாலான முடிவுகள் நாளை காலை பிற்பகலில் அறிவிக்கப்படும் போது ஸ்டாமரின் எதிர்காலம் தெரியவரக்கூடும். உள்ளூராட்சி தேர்தல்கள் பொதுவாக அது இந்த நாட்டில் இடம்பெற்றாலும், இலங்கையில் இடம்பெற்றாலும் சரி, பிரித்தானியாவில் இடம்பெற்றாலும் சரி, பிரான்சில் இடம்பெற்றாலும் சரி, அந்த தேர்தல்கள் பொதுவாக உள்ளூராட்சிகளை நிர்வகிப்பதற்குரிய தேர்தல்களாகவே நோக்கப்படும். ஆனால் இந்த தேர்தல்கள் தேசிய ரீதியில் அரசாங்கங்களுக்கான ஆதரவு நிலையின் நாடிபிடிப்புக்குரிய தேர்தல்களாகவும் நோக்கப்படுவதுண்டு. அந்த வகையில் பிரித்தானியாவில் பிரதமர் ஸ்டாமரின் எதிர்ப்பாளர்களை இந்த தேர்தல் ஒன்றுபடுத்துகின்றது. பிரதமருக்கான ஆளும் கட்சிக்கான ஒரு எதிர்ப்பு வாக்கெடுப்பாக இந்த தேர்தலை அவர்கள் சித்தரித்துக் கொள்கின்றார்கள். இன்றைய தேர்தலில் ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களில் தொழிற்கட்சி கொண்டுள்ள 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் பல இடங்கள் இழக்கப்படும் என எதிர்கூறப்படுகின்றது. தொழிற்கட்சி ஒரு பெரும் தோல்வியை கண்டால் இனி பிரதமர் ஸ்டாமர் தொழிற்கட்சியை வழிநடத்த முடியாது. இந்த கோடைகாலம் அவருக்கு சவாலை ஏற்படுத்தும் என்ற ஊகங்கள் எல்லாம் உள்ள நிலையில்தான் இன்றைய தேர்தல் இடம்பெறுகின்றது. இந்த தேர்தலில் நைஜல் ஃபராஜ் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சியும் குடியேறிகளுக்கு எதிர்ப்பான கட்சியுமாக கருதப்படும் ரிஃபார்ம் யூகே தனது குடியேற்ற எதிர்ப்பு செய்திகளுடன் இங்கிலாந்தின் வடபகுதியிலும் லண்டனின் புறநகர பகுதிகளிலும் தொழிற்கட்சி கோட்டைகள் உள்ள உள்ளூராட்சிகளை குறிவைத்திருக்கின்றது. பசுமை கட்சியும் தனது தரப்பில் நகர்ப்புற மையங்களை குறிவைக்கின்றது. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் உள்ள நகரங்களில் அது கவுன்சில்களை குறிவைக்கின்றது. பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் இந்த தேர்தலில் கடும் பின்னடைவை சந்திக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. ஆக மொத்தம் இன்றைய பிரித்தானிய தேர்தல் தொழிற்கட்சிக்கு ஒரு பின்னடைவையும், ரிஃபார்ம் யூகே எனப்படும் அதிதீவிர வலதுசாரிகளுக்கு ஒரு பெரும் பாய்ச்சலுக்குரிய முன்னேற்றத்தையும் வழங்கும் எனவே ஊகிக்கப்படுகிறது. நாளை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மிக்ஸ் அண்ட் மச் இந்த செய்திகளில் விரிவான செய்திகளை வழங்க காத்திருக்கின்றது.